ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சங்ககிரியை சார்ந்த மற்றும் வெளியூரிலிருந்து வந்திருக்கின்ற பாசமான புனித அந்தோணியாரின் பக்தர்களே, அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, சங்ககிரி புனித அந்தோணியார் கோவிலில் இன்றைக்கு ஜூன் மாதம் 13ஆம் தேதி 2024 ஆண்டு விழா எடுக்கிறோம். நம்பிக்கையோடு, அன்போடு, எண்ணில்லா எதிர்பார்ப்புகளோடு இந்த ஆலயத்தை தேடி வந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லாரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்று நான் இந்த நேரத்தில் வாழ்த்துகின்றேன். நம்முடைய புனிதர் நம் எல்லாருக்கும் மிகச்சிறந்த மாதிரி. அவரை உற்று பார்க்கிறோம், அவரிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். அவர் கடவுள் இல்லை. நாம் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையில் சொல்வது ஒரே கடவுளை நம்புகிறேன் என்று தான் சொல்லுகிறோம். ஒரே கடவுள் 3 ஆட்களாய் இருக்கிறார். பிதா, சுதன், பரிசுத்த ஆவி, தந்தை, மகன், தூய ஆவி. ஆகையினால் புனிதர்கள் கடவுள் என்று யாரும் நினைக்கக்கூடாது. இருந்தாலும் அந்த புனிதருக்கு நாம் விழா எடுத்து கொண்டாடுகிறோம் என்றால் நம் வீட்டில் இருக்கிற, நம் மீது பாசமாக இருக்கிற அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி நாம் நல்லா இருக்கணும்னு தானே ஆசைப்படுறாங்க. அதை விட அதிகமாக புனித அந்தோணியார், சங்ககிரி மக்களும் எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எனவே அவரை பார்த்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆகையினால்தான் இன்றைய ஜெபத்திலே நாம் சொன்னோம், ஆண்டவரே, எங்கள் எல்லாருக்கும் தலை சிறந்த போதகராக அந்தோணியாரை கொடுத்திருக்கிறீர். எங்கள் எல்லாருக்காகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராக அந்தோணியாரை கொடுத்திருக்கிறீர் என்று சொன்னோம். நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுகிறார். நம் வீட்டை சார்ந்தவர், நம்மை போல நம்பிக்கையாளர், நம்மை போல மனிதர், நமக்காக பரிந்து பேசுகிறார். எத்தனை புதுமைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பாருங்கள், ஒன்று திடீர்னு ஞாபகத்துக்கு வருது. காணாமற் போனதை கண்டெடுக்க செய்த புனித அந்தோணியாரே அப்படின்னு சொல்லி. இது யாரா இருந்தாலும் பொருள் காணாம போச்சுன்னா அந்தோணியார்ட்ட வேண்டிக்க உடனே கிடைச்சிரும். ஐயோ, என் மூக்குத்தி கீழே விழுந்துடுச்சு, பெருக்குனா கூட கிடைக்க மாட்டேங்குது, அந்தோணியாரை தேடி நான் பெருக்கினேன், பிறகுதான் எனக்கு கிடைத்தது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஏன்னா அந்தோணியார் திருப்பாடல்கள், சங்கீதம் இருக்குல்ல, அந்த அவற்றையெல்லாம் அதை தாங்கிய ஒரு புத்தகத்தை வைத்திருந்தார். அத்தோடு அவருடைய பிரசங்கத்துக்கு குறிப்பு, மறையுரைக்கு குறிப்பு இருந்தது. ஒரு நாவிஸ் அதை எடுத்துகிட்டு ஓடிட்டான். ஒரு செமினேரியன் மாதிரி, குருமட மாணவன் மாதிரி. உடனே அந்தோணியார் தேடிக்கிட்டு இருந்தார், வேண்டினார். கடைசியாக மனம் மாறி அவன் திருப்பி கொடுத்துட்டான். அதுக்கு தான் காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி. இன்னொரு ஆளுக்கு பாதமே துண்டிக்கப்பட்டு விட்டது. அந்தோணியார் அதை மீண்டும் ஒட்ட வைக்கிறார். முடிகிறது பாருங்கள் எப்படி என்று. அப்புறம் நிறைய புதுமைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கழுதை 3 நாள் சாப்பிடல. இன்னொரு மனுஷனுக்கு நற்கருணை ஆண்டவர் மேலே பக்தியே இல்லை. அவன் அந்தோணியாரோடு வாக்குவாதம் செய்கிறான். அந்தோணியார் சொன்னார், இப்போ அந்த கழுதை திவ்ய நற்கருணை ஆண்டவரை வணங்கும் பார், அது திவ்ய நற்கருணை ஆண்டவரை வணங்குகிறது. எண்ணில்லாத புதுமைகள் அந்தோணியார் செய்கிறார், தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். ஆகையினால் அவருக்கு மட்டும் பேர்
கோடி அற்புதர் அப்படின்னு சொல்றோம். கோடி அற்புதர். நிச்சயமா பிரியமானவர்களே, அந்தோணியார் நிறைய நல்லது செய்கிறார். நீங்களும் பயன்பெற வேண்டும். இங்கே வருகின்ற சங்ககிரி அந்தோணியார் கோயிலுக்கு வருகிற எல்லா பக்தர்களும் பயன்பெற வேண்டும். ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்க வேண்டும். நோய் நீங்க வேண்டும், மனநோய் நீங்க வேண்டும், உடல் நோய் நீங்க வேண்டும். எவ்வளோ பேர் இன்றைக்கு நன்றி சொல்லிக்கொண்டே போகலாம் அவரால் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக. இது ஒரு முக்கியமான காரணம். எங்கள் தேவைகளில் எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற அந்தோணியார் என்று நாம் ஜெபத்திலே சொல்லுகிறோம். அந்த ஜெபத்திலே வர இரண்டாவது பகுதியை நாம் மறந்துவிடக் கூடாது. கிறிஸ்தவ வாழ்வின் நெறியிலே அவர் போதித்தவாறு நாங்கள் வாழ வேண்டும். நல்ல மனிதர்களா இருக்கணும், நல்ல இயேசுவின் சீடர்களா இருக்கணும். நம்ம எல்லாரும் பாருங்க, நோக்கம் நல்ல சீடர்களாக இருக்க வேண்டும். அந்தோணியார் எப்படி நல்ல சீடராக இருந்தார்னா, அவர் இடைவிடாமல் ஜெபித்தார். பிரியமான சங்ககிரி மக்களே, மற்ற பக்தர்களே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும்னு உங்களை கெஞ்சி கேட்குறேன். ஆண்டவருடைய வல்லமை நீங்கள் உணர்வீர்கள். இப்படி அந்தோணியார் ஜெபித்தாரா? ஜெபித்தார். ஜெபம்னா என்ன? ஆண்டவரோடு பேசுவது, ஆண்டவர் பேசுவதை கேட்பது. நிறைய நேரம் தனியா ஜெபித்தார், குழுவாக ஜெபித்தார். புனித பிரான்சிஸ் அசிசியார் ஜெபித்த இடத்துக்கு போய் அவர் ஜெபித்தார். அவருடைய ஜெபத்துக்கு எதுவுமே ஈடாக இருக்கக்கூடாது. பைபிளை படித்தார், அதே ஜெபந்தான். மீண்டும் மீண்டும் படித்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம கிருபா ஃபாதர் இந்த பைபிளில் நம்முடைய குரலில் எல்லா மக்களும் கேட்கணும், அதே ஜெபந்தான் கேட்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருக்கிறார். நீங்களும் வீட்டில் கேட்கணும், ஜெபிக்கணும். பாருங்க, 1195 அவர் பிறந்தார். 15 வயசில் அவர் வீட்டை விட்டு போயிட்டார். முதல்ல ஒரு பக்கத்திலே இருந்த ஒரு ஊரில் அகஸ்தினார் மடத்தில் இருந்தார். அடிக்கடி வீட்டிலேருந்து எல்லாம் வந்தாங்க. அப்போ அவர் பைபிளை படிக்கிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு தொந்தரவாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் விசிட்டர், அவரை பார்க்க வரவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேற ஒரு மடத்துக்கு என்ன அனுப்புங்கன்னு சொல்லி அங்கே இருந்து தூரத்தில் இருந்த மடத்துக்கு போனார். கோயிம்ப்ரான்ற இடத்துக்கு. அங்கே போன உடனே யாரும் வரல. நல்லா பைபிளை படித்தார், நல்லா ஜெபிச்சார். அப்போ மட்டும் இல்லை, 15 வயசு. இன்னும் அவர் வாழ்ந்தது 36 தான் மொத்தமே. அப்படின்னா இன்னும் 21 வருஷம் நன்றாக இடைவிடாமல் ஜெபித்த அந்தோணியார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஆதாரம், ஊற்று. இன்னொன்று திருப்பலி பூசை, பக்தியோடு பங்கெடுப்பது. இப்போ ஃபாதர் சொன்னார் இல்லையா, அப்படியும் போய்கிட்டே இருக்கக்கூடாது. பக்தியா பங்கெடுக்க முடியாது. தகுதியோடு ஆண்டவருடைய நற்கருணையை உட்கொள்ள வேண்டாம், அவரை ஆராதிக்க வேண்டாம். இதுவும் புனித அந்தோணியார் செய்தார். மக்கள் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். நாம் எல்லாரும் செய்ய வேண்டியது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னையிலிருந்து நான் இங்கே உங்களுக்கு சொல்வதன் மூலமாக குருக்களும் அருள் சகோதரிகளும் நாம் எல்லாரும் இன்னும் கொஞ்சம் ஜெபிப்போம். ஜெபிப்போம் என்றால் ஆண்டவரிடம் பேசுவது, ஆண்டவர் பேசுவதை கேட்பது. ஆண்டவர்கிட்ட எது வேணும் அது வேணும் கேட்கலாம் இல்லையா? ஆண்டவர்கிட்ட புலம்பலாம் இல்லையா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம் இல்லையா? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் இல்லையா? தெரியாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஜெபிப்போம் அந்தோணியாரை போல.
இன்னைக்கு அந்தோனியாருக்கு அதுதான் வாக்கு கொடுக்கணும். அந்தோனியாருக்கு பைபிள் ஃபுல்லாக தெரிஞ்சுது. காலையில் நான் ஜான்சன் பேட்டையிலும் அதான் சொன்னேன். திருத்தந்தை கிரகரி 9ஆம் கிரகரி சொன்னார், பைபிளை எரிச்சிட்டா கூட கவலை இல்லை, ஏன்னா வேறு பைபிள் அந்த காலத்தில் கிடையாது. அப்படின்னா ஏன் கவலை இல்லைன்னா, அந்தோனியாருக்கு மனப்பாடமாக தெரியும், அவர் திருப்பி சொல்லுவார், நம்ம எழுதிக்கலாம்னு சொல்லிட்டு. பாருங்க, அந்த அளவுக்கு பைபிள் அவருக்கு தெரிஞ்சது. அவரை திருத்தந்தை ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் அப்படின்னு சொன்னார். என்னன்னா, உடன்படிக்கையின் பெட்டகமே. உடன்படிக்கை பெட்டகத்தில் மோசேயுக்கு கடவுள் கொடுத்த கட்டளையை இஸ்ராயல் மக்கள் எடுத்துட்டு போனாங்க. கடவுளுடைய வார்த்தை இருந்தது, அந்தோனியார் மனசுக்குள்ள கடவுளுடைய வார்த்தை இருக்குது. அதனால அவரும் உடன்படிக்கையின் பெட்டகம் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில பிள்ளைங்க பைபிளை வச்சிருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அந்த பைபிள் மனசுக்குள்ளே போகணும். மற்றவங்க படிக்க முடியாதவங்க கேட்கணும். அப்படி நம்ம இனிமே செய்வோம். அப்புறம் இன்னொன்று, அந்தோனியார் நிறைய பிரசங்கம் பண்ணார். முக்கியமாக பிரான்சிஸ் அசிசியாரே அவர்கிட்ட சொன்னார், முதலாக அவருடைய ஞானம் வெளிப்பட்டது திடீரென்று ஒரு குரு பட்டத்துக்கு யாரும் இல்லாதால் அவர் பிரசங்கம் செய்ய வேண்டியிருந்தது. ஓ, இவ்வளவு பெரிய ஞானியா, இந்த திறமை சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரான்ஸ் நாட்டின் தென்பகுதி, இத்தாலி நாட்டின் வடபகுதி எல்லாத்திலும் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவர் லத்தீன் மொழியில் பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டார். பேசுறது இத்தாலி மொழியில், பிரெஞ்சு மொழியில், அவருடைய தாய்மொழி போர்ச்சுகீஸ் மொழியில். இந்த 3 மொழியிலும் தான் பிரசங்கம் வைக்கிறார். பல ஆயிரம் மக்கள் கேட்டார்களாம். கேட்டதனுடைய விளைவு என்ன தெரியுமா? மனம் மாற்றம். இப்போ நல்லா பிரசங்கம் கேட்குறோம், ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறோம், மனசே தொடப்படலைன்னா என்ன, வேஸ்ட்டு தானே. ஒவ்வொரு தடவை கோயிலுக்கு வரும்போது மனம் மாறணும். கோயிலுக்கு வரும்போது சண்டைக்காரியாக வரலாம், மனம் மாறி சமாதானம் செய்கிறவங்களா போகணும். கோயிலுக்கு வரும்போது வேணா குடிக்காரனா வரலாம், வந்த பிறகு மனம் மாறி இனிமேல் நிதானமாக இருப்பேன்னு சொல்லி போகணும். அதுதான் மனமாற்றம். ஒவ்வொரு பிரசங்கத்தை கேட்டவர்களும், அந்தோனியார் பிரசங்கத்தை கேட்டவர்களும் மனம் மாறினாங்க. அந்தோனியார்ட்ட ஒரு புதுமை, சில ஜனங்க கேட்கலையாம். உடனே அவர் பிரசங்கம் வைக்கும்போது அப்படியே மீன் ஆற்றுல கடல் பக்கம் பேசும்போது மீன் அவருடைய பிரசங்கத்தை கேட்குதான் பாருங்க. அப்போதான் சில பேர் மனம் திருந்தினாங்க. கல் நெஞ்சா இருக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். பங்கு தந்தை வழியாக பேசலாம், மற்ற குருக்கள் வழியாக பேசலாம், என் வழியாக பேசலாம். ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுப்போமா? நிச்சயமா செவி கொடுக்கணும். அன்பார்ந்த மக்கள், இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் உங்களிடம் எதிர்பார்க்கிறார். மனமாற்றம். இன்னைக்கு பாருங்க, 3 வாசகங்கள் வாசிக்கப்பட்டன. ஒரு பெரிய மனமாற்றம். 2வது வாசகத்தில் பவுல் அடியார், சென்ட் பால், புனித பவுல், புனித சின்னப்பர் ஜெயிலில் இருந்து எபேசிய மக்களுக்கு எழுதுகிறார். அதில் 4ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்டோம். 2ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன கேட்குறார் பாருங்க. இன்னைக்கு அந்தோனியாரும் பவுலோட சேர்ந்து அதுதான் உங்ககிட்ட கேட்குறாருன்னு நினைக்கிறேன். என்ன தெரியுமா கேட்குறாரு? நான் மிகவும் தாழ்மையுடன் கெஞ்சி கேட்குறேன்னு சொல்றார். இன்னைக்கு அந்தோனியார் உங்களை பார்த்து அதே வார்த்தைகளை சொல்லி கெஞ்சி கேட்கிறார். அதனால்தான் அந்த வாசகம், உங்கள் அழைப்புக்கேற்ப வாழ்க்கை நடத்துங்கள். இந்த ஒரு வார்த்தையே போதும். நீ நல்ல டீச்சரா, டீச்சர் மாதிரி நடந்துக்கோ, ஒழுங்கா பாடம் நடத்து, பிள்ளைங்களை பாசமா வளர்த்து விடு. நீ பெற்றோரா, நல்ல அம்மாவாரு, நல்ல அப்பாவாரு, நல்ல கணவனாரு, நல்ல மனைவியாரு. நீ நல்ல சாமியார் ஆயிரு, நல்ல பிஷப் ஆயிரு, நல்ல சிஸ்டர் ஆயிரு. உன்னுடைய அழைப்புக்கேற்ப வாழ்க்கை நடத்து. அதுல முக்கியமா 3 வார்த்தை அங்க சொல்றார். என்னன்னா, மனத்தாழ்மையோடு இருங்கள்.
மனத்தாழ்மை. வீண் பெருமை பிடிச்சு அலையாத. தாழ்மைன்னா என்ன? எல்லாரையும் மதிக்கிறது. சில பேர் யாரையும் மதிக்கிறது இல்லை, பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்கறது இல்லை, வாடா போடான்னு பேசுறது எல்லாரையும். அப்படிலாம் செய்யலாமா? செய்யக்கூடாது. மனத்தாழ்மை. அந்தோனியாரை பாருங்க, அவருக்கு எவ்வளோ ஞானம் இருக்குன்னு தெரியல. அவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தார்? கிச்சனில் சமையல் வேலை, பெருக்கிறது, துவைக்கிறது, எல்லாருக்கும் பணிவிட செய்யறது. எளிமையான வாழ்வு. கடைசி வரை அந்தோனியார் செய்கிற செயல்பாடுகளை பாருங்கள். மனத்தாழ்மையோடு இருங்கள். இன்னொன்று இன்னைக்கு பவுல் சொன்னார், பொறுமையா இருங்க. எதுக்கெடுத்தாலும் கோபம். தன்னையும் காயப்படுத்திக்கிறது, மற்றவங்களையும் காயப்படுத்துறது. கத்தியால குத்தி காயப்படுத்துறதை விட வார்த்தையால காயப்படுத்துறது நிறைய பேர். பொறுமையா இருப்பா கொஞ்சம். அந்தோனியார் கேட்கிறார், இன்னைக்கு எல்லாரும் பொறுமையா இருக்க முயற்சி செய். ஆண்டவர் எவ்வளவு பொறுமையா இருக்கார். நம்ம செய்யற தப்புக்கெல்லாம் அன்னைக்கே தண்டனை கொடுத்திருந்தா இன்னைக்கு நம்ம உயிரா இருப்போமா? இருக்கவே மாட்டோம். ஆண்டவர் பொறுமையாயிருக்கிறார். அவருடைய பொறுமையை நாம் பின்பற்ற வேண்டும். இன்னொன்னு சொல்றார் பவுல், கனிவோடு நடந்துங்க, பாசமா இருங்க, கடின இதயத்தோடு இருக்காதீங்க, பொலைட்டா இருங்க. நீ மற்ற திறமை இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஒரு புன்முறுவல் பூத்தா என்ன? அப்படியே கோபமா இருக்கிறது, எல்லாரையும் மிரட்டுறது, கத்தி பேசுறது, இதெல்லாம் கனிவு இல்லை என்பதற்கு அடையாளம். பவுல் 3 வார்த்தையை அழகா சொல்லி உங்ககிட்ட கேட்கிறாரு பாருங்க. இன்னைக்கு அந்தோனியார் அப்படிதான் இருந்தார். கனிவாக இருந்தார், பொறுமையாக இருந்தார், மனத்தாழ்மையோடு இருந்தார். அப்போதுதான் நாம் எல்லாரும் ஒருமைப்பாட்டை விளைவிக்க முடியும். ஒன்னா இருக்கணும். எல்லாம் என்கிட்ட கேட்கறது, பிஷப் எனக்கு வேற ஒன்றும் வேணாம், என் குடும்பம் சமாதானமா இருந்தா போதும், என் பிள்ளைகள் ஒருவரோடு பேசினால் போதும், சந்தோஷமா இருந்தால் போதும், வேற ஒன்றும் வேண்டான்னு கேட்கிறாங்க. அதுதான் இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு அந்தோனியார் சொல்வது பாருங்கள், அவருடைய போதனையை நாம் எல்லாரும் வாழ்ந்து காட்ட வேண்டும். பாருங்க, முக்கியமா சொல்ல போனா நம்ம எல்லாரும் நல்ல கிறிஸ்தவரா இருக்கணும். நல்ல கிறிஸ்தவரா இருப்பது என்ன? ஆண்டவரோடு நேரம் செலவழிப்பது, அவருடைய வார்த்தையை கேட்பது, அதன்படி வாழ்வது. நாம் எல்லாரும் தூய ஆவியாரால் நிரம்பப்பட்டு இருக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம். 61ஆம் அதிகாரம் ஏசாயா இறைவாக்குனரிலிருந்து, ஆண்டவருடைய ஆவி என் மேலே. ஆண்டவருடைய ஆவி அந்தோனியார் மேல இருந்தார். அவர் மேல மட்டும் இருந்தா நம்ம விழா கொண்டாடி பிரயோசனம் இல்லை. என் மேலேயும் ஆண்டவருடைய ஆவி இருக்க வேண்டும். ஏற்கனவே உறுதி பூசல் வழியா வந்திருக்கிறார், திருமுழுக்கின் வழியா வந்திருக்கிறார். நம்ம உணர்வதில்லை. ஆண்டவருடைய ஆவி வந்த உடனே என்ன நடக்குது? நாம் எல்லாரும் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கணும். நம்ம பேசுற வார்த்தை ஆண்டவருடைய நல்ல செய்தியாக இருக்க வேண்டும். உள்ளம் உடைந்தோருக்கு குணம். பாருங்க, எவ்வளோ பேர் மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. அந்தோனியார் அவர்களுக்கு குணமளித்தார், நாமும் குணமளிக்க வேண்டும். துயருற்று அழுவோருக்கு ஆறுதல். எவ்வளோ பேர் அழுதுகிட்டே இருக்காங்க. சும்மா தோல்ல தட்டி, அழாதப்பா, என்னால் நான் உதவியை செய்கிறேன், தைரியமா இரு, மனசு ஒளிஞ்சிராது. அந்தோனியார் சொன்னார், நாமும் சொல்லணும். துயருற்று அழுவோருக்கு ஆறுதல். பாருங்க, இப்படிதான் நாம் இருக்கணும். எவ்வளோ பேர் கட்டுண்டு இருக்கிறார்கள், அடிமையா இருக்காங்க. ஜெயிலில் இருக்கவங்க மட்டும் அடிமையா இல்லை, வீட்லேயும் சில பேர் அடிமையா இருக்கிறாங்க. அடிமையா யாரையும் நடத்தாத. ஆண்டவருடைய ஆவி இருந்தால், அந்தோனியாருடைய மனநிலை இருந்தால் எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கணும். பாருங்க, அன்போடு நடத்தி அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். இதுதான் நம்முடைய அழைப்பு. அந்தோனியார் இதற்காகத்தான் அனுப்பப்பட்டார். இந்த நற்செய்தியில ஆண்டவர் இயேசு சீடர்களை அனுப்ப, போங்க, போய் இலவசமா நீங்க என்கிட்ட பெற்றுக்கொண்டீர்கள் அல்லவா, இலவசமாய் கொடுங்கள். எல்லாருக்கும் சமாதானத்தை கூறுங்கள், வளருங்கள்.
நற்செய்தி அறிவியுங்கள், பேய்களை ஓட்டுங்கள். நீங்க சிம்பிளா இருக்கணும், எளிமையா இருக்கணும், மற்றவர்கள் வாழ்வை வளப்படுத்த வேண்டும். இதுதான் நம்ம எல்லாருடைய அழைப்பு. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டி இருக்கிறார். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக நீர் வாழ்ந்தீரே, 36 வருஷம்தான் வாழ்ந்தீர். ஆனால் எங்களில் பலர் இன்னும் அதிகமாக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட நல்லது எதுவும் செய்யாமல் இருக்கிறோமே, போதுமான நல்லது செய்யாமல் விட்டுவிட்டோமே. இனிமேல் செய்வேன், ஒவ்வொரு நாளும் செய்வேன். என் குடும்பத்தாருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வேன். நான் கொண்டாடுகிற நற்கருணையை வாழ்ந்து காட்டுவேன். நான் படிக்கிற கேட்கிற இறை வார்த்தைக்கு உண்மையாகவே உயிர் கொடுப்பேன் என் வாழ்வால் என்று முடிவெடுக்க வேண்டும். அப்போது நம்முடைய திருவிழா உண்மையாகவே அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். சங்ககிரி புனித அந்தோணியார் உங்கள் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக, உங்கள் எல்லாரிலும் புதுமை செய்வாராக. மிக பெரிய புதுமை. இது நாள் வரை வாழ்ந்த பயனற்ற வாழ்க்கையை விட்டுவிட்டு, பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு, நற்செய்தி அடிப்படையில் நல்ல வாழ்வு வாழ்கிற புதுமை, அந்த புதுமை நிகழட்டும். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நமக்காக பரிந்து பேசுவாராக. புனித அந்தோணியார் நமக்காக பரிந்து பேசுவாராக. ஆமென்.